ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 5 வருடங்களுக்கு பின்பு வந்திருக்கு. அதற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்ஆர்டி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கப்புறம் எது இதெல்லாம் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வேக்கண்ட்டெல்லாம் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் இங்கே காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு போஸ்ட்டுக்குமே குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மோஸ்ட்லி 8த், 10த் தான் கேட்டிருக்காங்க. இரவு காவலருக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸு பிசி, எம்பிசிக்கெல்லாம் ₹100. இதே ஆதி திராவிடர், அதான் எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹50 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/9/2025 அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒன்றிய அளவிலான அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு இங்க மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி நீங்க போஸ்ட் என்ன போஸ்ட் சூஸ் பண்றீங்களோ சூஸ் பண்ணி ஷோ அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கம்யூனிட்டிக்கு வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத அவங்களே குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஓகேவா? இந்த மாரி நீங்க தெரிஞ்சுக்கின்னு உங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு, உங்க தாலுகால வேக்கன்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, இதிலேயே குடுத்துட்டு இருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் இந்த மாரி செப்பரேட்டா குடுத்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். சரிங்களா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை அப்படின்றத குடுக்குறேன் பாருங்க. ஓகேவா? எல்லா போஸ்ட்டுக்குமே இதேதான். எல்லாமே அப்ளைன்னு இருக்கா? ஜஸ்ட் எது வேணுமோ அப்ளைன்றத குடுத்துக்கலாம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே இப்ப அத தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஆன்லைன்ல சூப்பரா குடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்க என்ன கம்யூனிட்டியோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க மேலா, ஃபீமேலா அப்படின்றத குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம். எந்த மாவட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? எந்த மாவட்டத்துக்கு நான் சும்மா அரியலூர் அப்படின்றத குடுக்குறேன். அப்புறம் அரியலூர்ல என்ன பிளாக்கு அப்படின்றத சூஸ் பண்ணணும். அரியலூர் பிளாக்லயே எந்தெந்த வேக்கன்ட் இருக்கோ அத காமிச்சிருக்கு பாருங்க. இந்த மாரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதுல காரமடையிலயும், பொள்ளாச்சிலயும் வேக்கன்ட் இருக்குன்னு காமிக்குதா, ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்க கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல WhatsApp நம்பர் இருக்கு. மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. இதுல உங்களோட ஃபர்ஸ்ட்டு உங்களோட தலைப்பெழுத்து இனிஷியல் போட்டுறணும். அதுக்கப்புறம் இங்க உங்களோட நேமு. ஆஸ் பர் 10த் மார்க் ஷீட் படி போட்டுக்கோங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்து. ஓகேவா? அதே மாரி தான். இனிஷியலு, நேமு. அதுக்கப்புறம் கல்வி தகுதி. நீங்க மேக்ஸிமம் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ, அத சூஸ் பண்ணிக்கோங்க. 10த், 12த், பிகாம், பிஎஸ்சி, பிஇ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எதுவோ ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க லாஸ்ட்டா எங்க படிச்சீங்களோ, ஸ்கூலோ, காலேஜோ எங்க படிச்சீங்களோ, அதனோட ஜெராக்ஸ் டிசி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அத அப்லோட் பண்ணிக்கோங்க. 100 கேபிக்குள்ள 100 கேபி 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ள அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜியன். நீங்க என்ன ரிலிஜியனோ அத குடுக்கணும். இந்துவா, முஸ்லீமா என்னவோ அத குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேஸ்ட்டோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கோ அத பார்த்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துங்க. அதே மாரி தான் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி அதுவுமே. குடும்ப அட்டை எண், அதாவது ரேஷன் கார்டு நம்பர் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்ன்னு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க உங்களோட ரேஷன் கார்டுல. அந்த நம்பர எடுத்து போடுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆஸ் பர் 10த் மார்க் ஷீட் படி நீங்க இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களோட சொந்த மாவட்டம் எது அப்படின்றது, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் இல்லாதவங்க சொல்லுங்க. அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க.
நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சுக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இமெயில் ஐடி எஸ்ன்னு குடுத்து அதனோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லன்னா கூட விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1வதுலேருந்து 8வது வரல தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா? அப்டின்ட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுங்க. சரிங்களா? ஆன்லைன்ல வாங்குன பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, வெரிஃபிகேஷன் அப்ப கண்டிப்பா அத தான் வந்து கேட்பாங்க. இல்லாதவங்க சொல்லுங்க. அப்டேட் பண்ணி தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிடுவீங்க நீங்க. ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, பின்கோடு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன் ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டே. இதுல வந்து போயிட்டு அப்லோட் பண்ணணும். 100 கேபி வரலும் ஃபைல் இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுவுமே 100 கேபிக்குள்ள இருக்கலாம். உங்களோட சிக்னேச்சர் இதுவுமே 100 கேபிக்குள்ள இருக்கலாம். மினிமம் 20 கேபி, மேக்ஸிமம் 100 கேபி ஓகேவா? அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்து டிக் பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க கேப்ச்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு மொபைல் வெரிஃபிகேஷன் வந்து பண்றாங்க. அதாவது ஓடிபி வெரிஃபிகேஷன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு குடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து போவும். அந்த ஓடிபிய எடுத்து போடணும். சரிங்களா? இங்க குடுத்தீங்கல்ல மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போவும். கரெக்ட்டான நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். இருக்கிறவங்க பேமெண்ட் வந்து கேட்கும். எல்லாருக்குமே பேமெண்ட் இருக்கு. மாற்றுத்திறனாளி, எஸ்சி, எஸ்டிக்கு 50 மத்தவங்களுக்கெல்லாம் 100 ஓகேவா? அதுக்கப்புறம் பேமெண்ட் செக்ஷன் இந்த மாரி வந்து கேட்கும். இதுல வந்து நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? பேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யுபிஐ எது மூலமாவும் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்டின்ட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷனும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இத வந்து நீங்க பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். எல்லாமே உங்களுக்கு இதே மாரி தான். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் ஆகும். இப்போ வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அத வந்து அப்ளை பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லி வந்து கேட்கும். இதுல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும், டிரைவிங் லைசென்ஸும் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஒண்ணொண்ணுத்துக்குமே வந்து இதே மாரி தான். இப்போ ரெக்கார்ட் கிளர்க் அதுக்கு எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா, 10த் வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. 10த் குவாலிஃபிகேஷன்றதுனால இது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அப்புறம் நீங்க கொரோனா காலத்துல வந்து பாஸ் பண்ணீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. அப்புறம் ஸ்டேட் போர்டா என்னான்னு கேட்குறாங்க. இந்த மாரி ஓகேவா? ஒரு சில இது மட்டும் கேட்குறாங்க. இதுல 10த் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். கம்யூனிட்டி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு அப்படின்லாம். சரிங்களா? இதே தான் சிம்பிள் தான். நீங்க ஈஸியாவே ஃபில் அப் பண்ணலாம். இன்னும் நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிடிஓ ஆஃபீஸ்ன்ட்டு பிளேலிஸ்ட்டே தனியா குடுத்துருக்கேன். மறக்காம எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.